இந்த வீடியோவில் எப்படி ஒரு அன்னோன் எல்இடிக்கு டிப்பிக்கல் ஃபார்வர்டு வோல்டேஜ் கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் வாங்குகிற எல்லா எல்இடிக்கும் டேட்டா ஷீட் இருக்காது. அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்குகிற எல்இடிகளுக்கு மட்டும்தான் டேட்டா ஷீட் இருக்கும். ஒரு அன்னோன் எல்இடியோட டிப்பிக்கல் ஃபார்வர்டு வோல்டேஜ் கண்டுபிடிக்க இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி முதல்ல ஒரு சோர்ஸ் வோல்டேஜ் 12 வோல்ட் ஆர் 5 வோல்ட் செட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா ஷீட்டில் பாருங்கள், 20 மில்லியம்ஸ் ஃபார்வர்டு வோல்டேஜுக்கு தான் டிப்பிக்கல் ஃபார்வர்டு வோல்டேஜ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த எல்இடிக்கு 20 மில்லியம்ஸ் கரண்ட் போகிற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் போடணும். அதனால் நான் ஒரு 1K பொட்டன்ஷியோமீட்டர் எடுத்திருக்கேன். அதை பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எந்த எல்இடிக்கு ஃபார்வர்டு வோல்டேஜ் கண்டுபிடிக்கணுமோ அந்த எல்இடியை பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மல்டிமீட்டரில் கரண்ட் மோடில் செட் பண்ணிக்கோங்க. ஒரு எல்இடியோட சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் சீரியஸ் பேரலல் கனெக்ஷன் எப்படி கொடுத்து கால்குலேட் பண்ணுறதுன்னு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பொட்டன்ஷியோமீட்டரோட ஒரு எண்டில் சோர்ஸ் வோல்டேஜோட பாசிட்டிவை கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து எல்இடியோட கேத்தோட கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணுங்கள். பொட்டன்ஷியோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை அதிகமாக செட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதிக கரண்ட் போய் எல்இடி ஃபெயில் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இப்போது மல்டிமீட்டரோட பிளாக் ஒயரை எல்இடியோட ஆனோடில் கனெக்ட் பண்ணுங்கள். பொட்டன்ஷியோமீட்டரோட சென்டர் பாயிண்டில் மல்டிமீட்டரோட ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போது சப்ளை ஆன் பண்ணால் எல்இடி ஒரு அன்னோன் கரண்ட்டில் க்ளோ ஆகும். இப்போது பொட்டன்ஷியோமீட்டரை வேரி பண்ணி 20 மில்லியம்ஸ் எல்இடிக்கு போகிற மாதிரி செட் பண்ணுங்கள். அடுத்து பவர் ஆஃப் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரை வோல்டேஜ் மோடில் வச்சுருங்க. மறக்காமல் மல்டிமீட்டர் ஒயரை வோல்டேஜ் மோடுக்கு மாற்றணும், இல்லைன்னா கரண்ட் ஃபியூஸ் போயிடும். நெக்ஸ்ட்டு எல்இடியை பொட்டன்ஷியோமீட்டர் வழியாக டைரெக்டாக பவர் ஆன் பண்ணுங்கள். இப்போது எல்இடி 20 மில்லியம்ஸில் க்ளோ ஆகும். இப்போ மல்டிமீட்டரோட பிளாக் ஒயரை எல்இடியோட கேத்தோட்லேயும் ரெட் ஒயரை எல்இடியோட ஆனோட்லேயும் வச்சா எல்இடியோட டிப்பிக்கல் ஃபார்வர்டு வோல்டேஜ் தந்துடும். இந்த டிப்பிக்கல் ஃபார்வர்டு வோல்டேஜுங்கிறது ரூம் டெம்பரேச்சரோட டிப்பிக்கல் ஃபார்வர்டு வோல்டேஜ். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எந்த எல்இடிக்கு வேணால் ஃபார்வர்டு வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம். நன்றி. இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்க மின்னணுவியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கான்செப்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.